ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரகுராமோட பையன் ஜீவான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நம்ம புவனேஸ்வரோட வீட்டுக்கே வராங்க. அதை பார்த்த புவனேஸ்வரி இதாண்டா சரியான சான்ஸ் சொல்லிட்டு ஜீவா வந்து நிஜமாவே ரகுராமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜீவா வச்சு ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இனி இதை பார்த்த நம்ம ஜானகி அதிர்ச்சியாகி நிற்க போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மாயா செமையா வந்து விருதம் வாங்கிடுறாங்க. அதை பார்த்த பத்மா பயங்கரமா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. மாயா எப்படிதான் எஸ்கேப் ஆனான்னு தெரியல. எப்படியாவது மாயாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுவோம். அதுக்கப்புறமா சீனுவுக்கு வேற ஒரு மேரேஜ் ஏதாவது பண்ணி வச்சலாம், நம்ம ஒரு பிளானை போட்டா கரெக்டான சமயத்துல இந்த மாயா வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பத்மாவுக்கு மாயாவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே ரூமுக்குள்ளேயே இருந்துடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சீனுவும் மாயா கிட்ட வந்து, மாயா உன உயிருக்கு ஆபத்தாயிட்டுல, யார் தான் இதுக்கு காரணம்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் இதுக்கு எல்லாமே புவனேஸ்வரி தான் காரணமாக இருக்கும், அவளை தவிர வேற யாருமே நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் நடத்துறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் சரி அத்தை எங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அத்தை உள்ளதான் இருக்காங்க, அம்மா வந்ததுலேருந்து சாப்பிடாம அப்படியே இருந்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம மாயாவுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சரி அத்தை கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் பத்மாவை பார்க்க வராங்க. பத்மா கிட்ட வந்து அதை நீங்கள் சாப்பிடல, சரி வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பத்மாவும் எதுக்கு இப்போ சாப்பிட கூப்பிட்ற, சாப்பாட்டில் என்ன விஷம் ஏதாவது கலந்து வச்சிருக்கியா, அதை எனக்கு தரலான்னு யோசிக்கிறியா அப்படின்னு சத்தமாக கேட்கும்போது நம்ம மாயாவும் எதுக்கு அத்தை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையில் எப்படியாவது வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லதுக்காண்டு தான் வந்தேன், அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதுங்க அப்படி சொல்லும்போது பத்மாவும் எனக்கு வந்து உன்னை பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல, அதுக்கப்புறமா என் கண்ணு முன்னாடி எதுக்கு வந்து நிற்கிற, நீ வந்து என்னோட பையனுக்கு சரியான ஒய்ஃபே கிடையாது, சீனு வந்து இப்போ வரைக்கும் ஒன்றை தான் நம்பி இருக்கான், உன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கான், நீ என்ன தான் அவனை பண்ணன்னு புரிய மாட்டேங்குது, கொஞ்ச நாள்ல என்னையே மறந்துடுவான் போல, அந்த அளவுக்கு சீனு மாறி இருக்கான், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே மாயா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் எப்போவுமே மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பத்மாவோ நம்ம மாயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாயாவோ சரி என் மேலே இருக்க கோபத்தை எதுவுமே சாப்பாடில் காட்டாதுங்க அத்தை, தயவு செய்து வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அக்கறையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயா ரொம்பவே வருத்தத்தில் இருக்க கவனிச்ச சீனுவும் என்னாச்சு மாயா எதுக்கு நீ இவ்வளோ வருத்தமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாயாவும் அத்தை என் மேலே ஏன் இவ்வளோ கோபத்தில் இருக்காங்கன்னு புரியவே மாட்டேங்குது, சீனு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சீனுவும் சரி அதை நினச்சி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத மாயா, என்னக்கா இருந்தாலும் அம்மா உன்னை பற்றி புரிஞ்சுக்க தான் போகிறாங்க, இத்தனை நாளாட்டு நான் புரிஞ்சுக்காமல் இருந்தேன்ல, அது மாதிரி தான் அம்மா இருப்பாங்க, கூடிய சீக்கிரத்தில் உன்னோட நல்ல குணம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டுனா அவங்க ஏற்றுக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து வெளியான ஜீவாவும் அவங்களோட அப்பா எங்கே இருப்பாங்க அப்படின்னு விசாரணை பண்ணி அந்த இடத்துக்கே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரில் தான் அப்பா இருப்பாங்க, சரி அப்பாவோட ஃபோட்டோ மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது, பேரும் தெரிஞ்சிருக்கு, அப்போ இனிமே அவங்கள வந்து தேடி அவங்கக்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் அந்த ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் புவனேஸ்வரோட வீட்டுக்கே வராங்க. அப்படியே ஜீவாவும் பசுபதி கிட்ட வந்து ஐயா ரகுராம் ஐயாவோட வீடு இதானே அப்படின்னு கேட்கும்போது பசுபதி அப்படியே டென்ஷன் ஆகியிருக்காங்க. எங்கே வந்து யாரை பற்றி விசாரணை பண்ணிட்டு இருக்க, யாரை பற்றி கேட்குற அப்படின்னு திருப்பி கேட்கும்போது ரகுராம் ஐயா தான், ரகுராம் உனக்கு ஐயாவா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது அதை கவனித்த புவனேஸ்வரியும் சரி யாரா இருக்கோம், இது வந்து ஊருக்கு புதுசாக இருக்கு, எதுக்கு தான் ரகுராம தேடுறான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட கொஞ்சம் பொறுமையாயிரன்னா எதுவும் நம்ம பார்த்துக்கலாம், உள்ள வாங்க ரகுராம் ஐயா வீடு தான், நீங்கள் உள்ள வாங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஜீவாவும் கையில் ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டே இருக்காங்க. நான் தான் ரகுராம் ஐயாவோட பையன், அதான் அவங்கள பார்க்கறதுக்காண்டி வந்தேன் அப்படி சொன்ன உடனே புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, யார் நீ, திடீர் இருந்தாலும் ரகுராம் பையன்னு சொன்னால் எங்களால் எப்படி நம்ப முடியும், அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீவாவும் அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல அவங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, இதை என்னால் நம்பவே முடியல, எப்படி வந்து நீ ரகுராமோட பையனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடு இருக்காங்க. ஜீவாவும் அவங்களுக்கு ஆன எல்லா ஸ்டோரியும் சொல்ல ஆரம்பிக்கும் போது புவனேஸ்வரியும் இவனை வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட வேண்டியதான், ஏற்கனவே ரகுராம் ஊரில் ஒரு நல்ல பேரில் இருக்கான், அப்படி இருக்கும்போது அவனோட பேரை எல்லாத்தையுமே கெடுக்கணும்னா இதுதான் சரியான வழி, இவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் நல்லவங்க மாதிரி
நம்ம ஜீவா கிட்ட ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பசுபதியும் புவனேஸ்வர் கிட்ட வந்து என்னம்மா இங்க நடக்குது, புதுசு புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான், அதை நீயும் நம்பிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரியும் இல்லைண்ணா அவன் சொல்றத பாத்தீங்களா, அவன் சொல்றத பார்க்கும்போது எல்லாமே உண்மையா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுல வேற நிறைய எவிடன்ஸ் வேற வச்சிருக்கான், கண்டிப்பா இது வந்து நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல யூஸ் ஆகும், இவனை பயன்படுத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது பசுபதியும் நீ சொல்றது நல்ல ஐடியா தான் இருக்கு, ரகுராம இது வரைக்கும் நம்ம நிறைய வேலை செய்து பார்த்தாச்சு, அவன் குடும்பத்துக்கு ஆபத்து வர மாதிரி நிறைய செய்தாலும் மாயா கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையுமே சொதப்பி விடுறா, இந்த வாட்டி நம்ம பிளான் சக்சஸ் ஆகும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம புவனேஸ்வரியும் எதை பத்தியுமே கவலைப்படாதனா, இந்த வாட்டி கரெக்டாட்டு நம்மக்கிட்டே வந்து இந்த ஜீவா மாட்டிருக்கானா, எப்படியாவது ரகுராமுக்கு ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்படி மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வச்சு அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்வதியும் பத்மா கிட்ட நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் எல்லாமே சொதப்பிடுது அப்படின்னு சொல்லும்போது பத்மாவும் நானும் மாயா வந்து விருது வாங்க மாட்டோம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், அந்த சமயத்துல இப்படிதான் நடந்து, இப்ப ஜானகி வேற ஒரு பெரிய பொறுப்புல இருக்கா, இனி எல்லா வேலையும் நம்ம தான் செய்யற மாதிரி வரும், இப்ப என்ன செய்யறது அப்படி கேட்கும்போது பார்வதியும் நம்ம வந்து எப்படி இருந்தாலுமே இந்த இடத்துல நமக்கு ஒரு பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியும் எப்பவும் போல வீட்டுக்குள்ளே இருந்துட்டு புவனேஸ்வரிக்கு ஆதரவா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரகுராம நம்ம ஜானகி கிட்ட வந்து ஜானகி இது வரைக்கும் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த தலைவி பொறுப்புல நீ இருக்க, நீ வந்து குடும்பத்தை மட்டும் இல்லை இந்த மாதிரி ஊர் மக்களுக்கும் நிறைய நல்லது செய்துட்டு வர, உன்னை பார்க்கும்போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஜானகியும் இது எல்லாத்துக்குமே காரணமே நீங்க தான் எனக்கு உறுதுணையா இருக்கனால தான் இது வரைக்கும் இந்த பொறுப்பையும் என்னால் சிறப்பாக பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கிட்ட அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி சொன்ன பிளான் படியே நம்ம ஜீவாவும் ஒரு கட்டத்தில் ரகுராமோட வீட்டுக்கே வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அவங்கள பார்த்த உடனே வீட்டில் உள்ளவங்களும் யாரப்பா நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படி கேட்கும்போது ரகுராம் ஐயோட வீடு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஆமாம் நாங்கள் தான், அது இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜீவா அங்கே உள்ள எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது இது, நம்ம அப்பாவுக்கு வேற ஒரு குடும்பம் இருக்கா, இங்கே வந்து பார்த்தா எல்லாமே வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக நிற்கும் போது நம்ம ரமணி பாட்டி மணி சிவராமன் எல்லாருமே அந்த இடத்துல வந்து சரி நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்கும்போது ஜீவாவும் ரகுராம் ஐயாவை ஒருக்கா பார்க்கணும் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரகுராம் அந்த இடத்துல வந்து என்ன எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க, ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே ஜீவா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம வந்து இந்த டைமில் தன்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இல்லை, ஏற்கனவே எங்கேருந்து வர என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சோன்னா நம்மளால எதுவுமே பதில் சொல்ல முடியாது, நம்ம ஜெயிலேருந்து வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா வீட்லேயும் பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலுமே ரகுராம பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. ஜீவாவும் உடனே தன்னோட அப்பா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ரகுராம் குடும்பத்தை பார்த்து கொஞ்சம் தயக்கத்தோட இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் ஜீவா வந்து ரகுராமோட பையன்னு தெரிஞ்ச உடனே ஜானகி அப்படியே அதிர்ச்சியை நிற்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயா எல்லாரும் சேர்ந்து இந்த சூழ்ச்சி பின்னாடி யாரு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா சமாதிரியா கண்டுபிடிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.